ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அவர்லாம் முதலமைச்சர் அந்த இதுல இருக்கிறதுக்கு நான் என் வீட்டுல வந்து தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவருக்கு முதலமைச்சர் ஆக்கி தீர்வுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு கூட்டத்தைவே வந்து கட்டுக்கோப்பாட நடத்த முடியல. எசிமானுடைய கூட்டத்தை பாருங்க, அவ்வளவு கட்டுக்கோப்பா நடக்குது. ஆனா அண்ணனால இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இல்ல, காங்கிரஸுக்கு முன்னால இங்க தேசியம் தான் எடுபடும், இங்கே திராவிட பிரிவினைவாதம் எடுபடாதுன்னு சொன்னாங்க. அண்ணன் விவசாயத்துக்காக போராடுறாரு. ஆனா வேட்பாளர் மட்டும் மருத்துவர், இன்ஜினியர் இவங்களுக்கு தான் கொடுக்குறது. ஏன் ஒரு விவசாயிக்கு கொடுக்க கூடாது? அதாவது நீங்க விவசாயம் ஒருத்தன் கேட்டாங்க, அவங்களுக்கு மறுக்கப்பட்டதுங்கிறத யாரா சொல்ல முடியுமா? அத்தனை பேர் விவசாய விட்டு பிள்ளைங்க தானே, எல்லாம் உண்டு தானே. ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அவர் போய் சசிகலா தலைமையில் போய் ஒரு கூட்டணி அமைக்கிறோம்னு சொன்னால் அதை போல ஒரு கேலி குத்தும் அவமானமும் வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது வன்னியர் சமூக மக்களிடத்தில் யாரிடத்துலையும் அவருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவங்க அண்ணாமக ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன? அவர் மகனை தோக்கடிக்க நினைக்கிறார், இவர் எடப்பாடி தோக்க நினைக்கிறாங்க. அப்போ ரெண்டோடைய நோக்கம் என்ன? திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தால் முடிஞ்சு போச்சு, ஓட்டை பிரித்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்த்தோம்னா அவங்க தோற்றுருவாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் அவங்க தான் முயற்சி எடுக்கிறாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேராசிரியர் திரு ஐயா அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே, அதாவது பால்டாயில் குடிக்கிறவங்களாம் பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க அப்பா தாத்தாவோட பேரை வச்சுக்கிட்டு வளர்றவங்க அப்படிலாம் வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவர் அப்போ ஒரு வயதானவரை வந்து முதல்வராக இருந்தவரை கால்களை கழி தவழ்ந்து போய் சேருக்கடியில் போய் இது பண்ணதுங்கிறது வந்து அது சரியா இருக்குமா? அப்படி சொல்லலாமா? அவரே சொல்றாரு, ஆமாம் உண்மைதான், எனக்கு அவங்க வந்து என்ன செய்யுங்க பொறுப்பு கொடுத்தாங்க, நான் அவங்க வயதில் மூத்தவங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு வெளிப்படையாக பல தடவை சொல்லிட்டார்ல. அப்புறம் நீ காலு கடையில் போகிற, அந்த அம்மா ஒரு லேடின்னு கூட பார்க்காம நீ காலு கடையில் போகிற, செஞ்சு கீழே போகிற அப்படின்னு அளவு கொச்சையாக பேசினீங்கன்னா அதை இன்றைக்கி வந்து சசிகலாவும் பேசுகிறாங்க. அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவர் படத்தை கட்டது உண்மை தானே, எடப்பாடி நன்றி இல்லாமல் அவர் செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லி, அப்போ திமுகவுக்கு பக்கபலமாக இந்த உதயநிதி சொன்னதற்கு ஆதரவுக்காக சசிகலா அவர்கள் பேசுகிறான்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்ன? எந்த சூழ்நிலையும் எடப்பாடி ஜெயிக்கக்கூடாது. இல்லை, இப்போ குறிப்பாக சொன்னது அவர் சொன்னதுமே உதயநிதி அவர்கள் சொன்னமே, காலில் விழுந்தீங்க, லாஸ்ட் அந்த அம்மா காலை வாரி விட்டீங்க. ரைட்டு. இங்கே பாருங்க, அரசியலில் நீங்கள் யார் என்ன செய்யலை? இந்திரா காந்தியோடு வந்து கூட்டணி சேர்ந்ததும் உண்டு, அவர்களை விமர்சித்து அசிங்கப்படுத்தினதும் உண்டு. காங்கிரஸை அனுப்புறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிங்க. பிஜேபி என்னாச்சு? பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து மந்திரி சபையில் இருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? யோசிச்சு பாருங்க. அதாவது அரசியலில் இது நடந்திருக்கலாம். வைகோ எதுக்கு வந்தார்? ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்காததுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்து தானே வெளியே வந்தார். முதன்மை கொடுத்தாரு. நாங்கள் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கிறோம், நாங்கள் களப்பணியாளர்களாக எங்களையெல்லாம் விட்டுட்டு பல முறை சிறை சென்றங்களை விட்டுட்டு உங்கள் மகனை நீங்கள் அரசியலில் முன்னுக்கு கொண்டு வர பார்க்குறீங்கன்னு கலைஞரை முரண்பட்டு தானே வெளியே வராது. அப்போ நேரத்தில் வந்து வைகோ பேசுனது போகிற எடுத்து போடுங்க பார்ப்போம், யார் யாரை காலை வர விட்டான்னு தெரியும். அப்போ அரசியல் இந்த நகர்வுகளை நடத்தம் செய்யும். அப்போ இதுக்காக வந்து ஒரு வயதை பார்க்காமல், அவருடைய தரத்தை பார்க்காமல், தகுதியை பார்க்காமல் நீங்கள் கொச்சையாக பேசுகின்றதெல்லாம் பொறுத்து கேட்டுக்கிட்டு இருந்தால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு புழு கூட நசுக்குனா அப்படியே பரவலும், ஒரு எறும்பு கூட என்ன செய்யலாம், நசுக்குனா கடிக்கும். அப்போ ஒரு மனிதரை வந்து திரும்ப செய்யணும்னா பதிலுக்கு இது பண்ண தானே செய்வாங்க. நீங்க சொன்னது மாதிரி அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி இன்னைக்கு எனக்காம போகிறாங்க, அதெல்லாம் தாண்டி போகிறாங்க. அப்போ அரசியலில் வந்து ஒரு நாகரிகத்தை பின்பற்றினா நல்லது என்பது நம்முடைய கருத்து. நம்ம டிடிவி தினகரன் கூட சேர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, அவர்லாம் முதலமைச்சர் அந்த இதுல இருக்கிறதுக்கு நான் என் வீட்டுல வந்து தூக்கு மாட்டிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவருக்கு முதலமைச்சர் ஆக்கி தீர்வுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டெல்டா மாவட்டத்தில் பேசின பேச்செல்லாம் தினகரன் பேசினதை பாருங்க, அவ்வளோ தூக்கி வச்சு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம தரம் தாழ்ந்து என்ன செய்யக்கூடாது, யாரையும் விமர்சிக்கக்கூடாது. நான் இருதரப்பும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் முன்னால் செஞ்சதுனால தானே பின்னால் எதிர்வினை வந்தது, அதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓகே சார். இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. எப்படி உண்மையாக 4 முனை போட்டி? அது திமுக அதிமுகவை தாண்டி மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் வந்து ஒரு முனையில் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது இன்றைக்குமே வந்து இருமுனை போட்டி தான். அதாவது ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட், இதுதான் ஆரம்ப காலம். ரெண்டாவது அந்த இடத்துக்கு நெஞ்சது கம்யூனிஸ்ட்டை விலைக்கு விட்டுட்டு திமுக வந்தது. அப்போ காங்கிரஸ் திமுக 2 அணியாக இருந்தது. அதற்கடுத்து நெஞ்சது அண்ணாமக பிரிந்தது, எம்ஜிஆர் வந்துட்டார். அப்போ திமுகவும் அண்ணாமகாவும் வந்தது, காங்கிரஸ் ஓடி போச்சு.
இன்னைக்கு வரைக்கும் திமுக அண்ணாமுங்கிற நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இது நிரந்தரமாக இன்னும் 100 ஆண்டுகள் வருமானு சொல்ல முடியாது. திமுகவும் அழிஞ்சு போகலாம், அண்ணாமுகவுக்கும் மாற்று இது அமைப்புகள் உருவாகலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜயோ நாம் தமிழர் நாளைக்கு ஒரு பெரிய அளவில் முதன்மை இடத்துக்கு வரலாம். ஆனால் இன்றைக்கு களம் திமுகவா அண்ணாமுகங்கிற இடத்துல தான் இருக்கே ஒழிய மற்றபடி அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க பலத்தை காட்டுவதற்கான தேர்தல். ஆனால் நாங்கள் தான் 2026 ஆட்சி அமைக்க போகிறோம்ல சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? தமிழக வெற்றிக்காரர். இல்லை, அது அவங்க சொல்கிறது தப்பு இல்லை, அது அவங்களுடைய விருப்பம், ஆசை. கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அரசியல் படுத்தப்படாத, அரசியலை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாத இளைஞர் கூட்டம் கூடுகிறது. அந்த கூட்டத்தை நம்ம தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதும் வாக்கை சரியாக கொண்டு வந்து சேர்ப்பதற்குமான கள அமைப்புகள், கட்டமைப்புகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு கூட்டத்தவே கட்டுக்கோப்போட நடத்த முடியல. இசைமானுடைய கூட்டத்தை பாருங்கள், அவ்வளோ கட்டுக்கோப்பாக நடக்குது. ஆனால் அண்ணனால இன்னும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. இல்லை, அதுதான் அவர் தனித்து நிற்பங்கிறாரு. இவர் கூட்டணிக்கு வந்த உடனே என்ன செய்கிறாரு, என்னோட கூட்டணிக்கு வாங்க, நான் அதிகாரத்தில் பங்குதாரம்னு சொல்லி அறிவிக்கிறார்ல. அப்போ அவருக்கு அதிகாரம் தான் முக்கியமாக இருக்கிறது. எனவே யார் வந்தாலும் பரவாயில்லங்கிறார். நல்லவங்க மட்டும் வாங்கன்னு சொல்லலையே அவர். விஜய் என் கூட கூட்டணிக்கு ஊழலற்ற ஆட்சி செய்தவர்கள் அல்லது ஊழலற்ற கட்சிக்காரங்க, நேர்மையானவங்க, ஒழுக்கமானவங்க என் கூட வாங்கன்னு சொல்லலையே. யார் வேண்டுமானாலும் வாங்கன்னு தானே சொன்னார். அதுதானே அவருடைய அரசியல். அதே மாதிரி செங்கோட்டையெல்லாம் போயிருக்காரு. இல்லை, அதுதானே அப்படி ஒரு அரசியல். நான் என்ன சொல்லேன், எவ்வளோ அயோக்கியம் அவர் போனாலும் சேர்த்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி தீய கட்சியாக இருக்க முடியும்? திமுக தீய கட்சின்னு சொல்றாரு. கட்டத்தில் இது சொன்ன மாதிரி தான், நான் எல்லாமே பண்ணுவேன், பாஜகவில் சேர்ந்தா அது வாஷிங் மிஷின் தூய சக்தியா மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இப்போ தாவேக்கா இருக்கு. அப்போ அவர் சொல்லட்டும், இல்லை கெட்டவங்க யார் வந்தாலும் என்கிட்ட நல்லவங்களா மாறணும்னு சொல்லுவாரா? அதனால தான் சீமா என்ன செய்கிறாரு, எல்லாரும் ஊழல் செய்தவர்களாக இருக்காங்க, அதனால் நாங்கள் தனித்து நிற்பதை நாங்கள் விரும்புகிறோம், அவரோட சேர்ந்து நாங்கள் எங்களை கெடுத்துக்கிற விரும்பல, எங்களை அழிச்சிக்கிற விரும்பலன்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே சார். அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொந்த தொகுதியான காரைக்குடியில் நிற்கிறாரு. வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, வெற்றி பெறணும் என்பது எங்களுடைய வேட்கை. சரியா? அவர்களுடைய அந்த பிரச்சாரம், அவருடைய சொந்த தொகுதி எல்லாம் சேர்ந்து வெற்றியை தொட வேண்டும். தொட்டு அவர் சட்டமன்றத்துக்கு வரணும். அவருடைய குரல் வீதிகளிலே முழங்கி அந்த குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். அது மக்களுக்கான குரலாக இருக்கணும். இந்த தமிழர்களுடைய அந்த விடியல் அதை நோக்கி நகரணுங்கிறது எங்களுடைய ஆசை. தமிழ் தேசியம் இங்கே எடுபடாது அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. திராவிடம் தான் இங்கே நிற்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை கட்சி தலைவர்கள் வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? அதாவது காங்கிரஸுக்கு முன்னால் இங்கே தேசியம்தான் எடுபடும், இங்கே திராவிட பிரிவினைவாத எடுபடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ சுதந்திர போராட்ட கால பின்னணியிலிருந்து வளர்ந்தவர்கள், அதனால் தேசியம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ திராவிடம் வந்த பின் என்னாச்சு, தேசியம் காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி திராவிடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திராவிடம் பேசிக்கிட்டு இருக்க ஒரு 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டு கடந்து போச்சு. இனிமேல் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர்கள் உருவாயிடுச்சு. அப்போ தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக, ஆளுமையாக தமிழ் தேசியம் விட்டது. எனவே தலைவர் பிரபாகரனை முன்னிலைப்படுத்தி வரக்கூடிய சீமானுடைய இந்த அரசியல் என்பது அவரை மட்டுமல்ல, அவரை போல பலரை களத்திலே உருவாக்கி விட்டிருக்கிறது. ஓகே, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்ச இளைஞர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் சொன்னது நாங்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனால் அவர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு, மாற்றி பேசுகிறாரு, அதனால தான் நாங்கள் அவரை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது அரசியலில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட விதம் தான். அதாவது இன்னைக்கு வரைக்கும் கொள்கை மாறாமல் பேசுகிறார் அவர். மனிதர்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு இது இருக்கத்தான் செய்யும், குறைபாடு இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, எந்த மனிதனும் சொல்ல முடியாது. நம்ம என்ன கடவுளுக்கே குறைபாடு உடையவளை தான் நம்ம படைச்சிருக்கோம் கதைகளில். அப்படி இருக்கின்ற பொழுது சீமான் அவர்களை குறை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர்கள் என்ன தகுதி பெற்று விட்டார் அந்த இளைஞர்கள்? இல்லை, சீமானன் ஒரு சிலர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சீமானன் விவசாயத்துக்காக போராடுறாரு, ஆனால் வேட்பாளர் மட்டும் மருத்துவர், இன்ஜினியர் இவங்களுக்கு தான் கொடுக்குறது, ஏன் ஒரு விவசாயிக்கு கொடுக்கக்கூடாதா? கேள்வி இருக்கு, ரொம்ப நாளா பேசப்படக்கூடிய ஒரு கேள்வி. இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஆளுமை மிக்க விவசாயிகள் வெளியே அரசியலுக்கு வருகின்ற பொழுது அவர்களை பயன்படுத்தலாம், தப்பு இல்லை. இன்றைக்கு இவர்கள் என்ன செய்யறாங்க, வெளியில போய் போராட்டம் பண்ற அளவுக்கு விவசாயிகள் யாராக இருந்தாலும் இல்லை வந்து அவர் தடுக்கலை, தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்களை தடுக்கலை. மருத்துவராக இருந்தாலும் விவசாயிக்கு நன்மை செய்யணும், பொறியாளராக இருந்தாலும் விவசாயிக்கு நன்மை செய்யணும், பேராசிரியர் இருந்தாலும் விவசாயிக்கு நன்மை செய்யணும். ஆக விவசாயம் இல்லைன்னா அந்த மண்ணில் வேறு எதுவுமே இருக்காது. எந்த தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் அடிப்படை தொழில் விவசாயம் தான். விவசாயம் நம்பி தான் அத்தனை பேர் வாழ்கிறாங்க. விவசாயிக்கு சீட்டு தரலங்கிறது தானே இங்கே கேள்வி. இல்லை, அதாவது நீங்கள் விவசாயம் ஒருத்தன் கேட்டாங்க, அவங்களுக்கு மறுக்கப்பட்டதுங்கிறத யாராவது சொல்ல முடியுமா? அத்தனை பேர் விவசாய விட்டு பிள்ளைங்க தானே, எல்லாம் உண்டு தானே. எங்கள் அப்பா விவசாயம் இருக்கிறாரு, என் மகனுக்கு கொடுக்குறாரு, நான் பேராசிரியர், இன்னொரு அப்பா விவசாயம் இருக்காரு, அவர் மகன் டாக்டராக இருக்காரு, அவர் கொடுக்குறாரு. அப்போ விவசாய விட்டு பிள்ளைகள் தானே அவருடைய இதாக வர்றாங்க வேட்பாளராக.
நீங்கள் நேரடியாக விவசாயி கோணம் கட்டிக்கிட்டு இருக்கிறவரை கூட்டி வந்து நீங்கள் சீட்டு கொடுக்கணும்னு கேட்குற மாதிரி இருக்கு. அது இப்ப தவறு. விவசாயம் கோமணம் கட்டிட்டு இது இல்லை, அது என்ன, நீங்கள் வந்து விவசாய பற்றி தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். விவசாயி வந்து வீதியில் கோமணம் கட்டி தெரியறவங்க கிடையாது. வேலை பார்க்குற இடத்துல கோமணம் கட்டி தான் வேலை பார்ப்பான். இது அவனுடைய அது வந்து தொழில்முறை ஆடை. அதை கொச்சையாக சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி அந்த மண்ணே கதின்னு கிடக்கக்கூடிய அந்த விவசாயிகளை வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, கொண்டு வந்து தேர்தல் நிற்க முடியாது, நிற்பாட்டன்னு அவசியம் இல்லை. அவருடைய வம்சாவளிகள் இருக்காங்க, வாரிசுகள் இருக்காங்க. அவர்கள் என்ன படி படிச்சிருந்தாலும் விவசாயினுடைய அருமை பெருமை தெரிஞ்சவனாக இருப்பான், விவசாயினுடைய கஷ்டத்தை புரிஞ்சவனாக இருப்பான். அதனால் கொண்டு வராரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு விவசாயிக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, வேட்பாளர் சீட்டு கொடுத்துருக்காங்க, விவசாயிகளுக்காக போராடினவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவரே வந்து புதுசு, அவர் வந்து அதாவது கொள்கை இல்லாத கட்சின்னு சொன்னாங்க, அவரே கொடுத்துருக்காரு. ஆனால் விவசாயிகளுக்காக பேசக்கூடிய சீமானன்னா ஒரு சீட்டு கொடுக்கலையே விவசாயிக்கு அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க. இவருக்கு பலர் எழுப்புற 15 ஆண்டுகள் அனுபவம் பெற்றுவிட்ட சீமான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறார், தகுதி பார்த்து கொடுக்கிறார். இவன் விவசாயி, டாக்டர், இவன் இன்ஜினியர்னு பார்க்கல. இவன் தமிழ் தேசியத்தில் இந்த மக்களுக்கான நன்மை செய்வானு பார்த்து கொடுக்குறாரு. ஆனால் தாவேகால் அப்படி கிடையாது. நேற்று தான் பெய்த மழையில முளைச்ச காளான். இன்னைக்கு வந்து நினைச்சாங்க தகுதியான ஆட்களை அவங்களால தேர்ந்தெடுக்க முடியாது, வந்தவனுக்கெல்லாம் கொடுக்கணும், அவ்வளவுதான். உனக்கு காசு செலவழிக்கிற தகுதி இருக்கான்னு தான் கேட்பாங்க. ரைட்டு, செலவழிக்கக்கூடியதாக இருக்கா, ரைட்டு, ரிச்சாக்கரன் வந்தாலும் வா, விவசாயம் இருந்தாலும் வா. அப்போ தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் தாவேக்கா இல்லை, கால நேரமும் அதுக்கு கிடையாது. அப்போ வந்தவனுக்கு புறம் சீட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பெருமை பேச முடியாது. பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அதர் சைடில் இப்போ திமுகவிலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியேறி வேல்முருகன் அவர்கள் வந்து தனியாக நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து அந்த சைடு ராமதாஸ் அவர்களுடைய தலைமையிலையும் சின்னம்மா அவர்களுடைய தலைமையிலையும் வந்து அவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு புறம் வந்து இது பண்ணுறாங்க. ஓட்டு எதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது வேடிக்கையான ஒரு விஷயம், ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அவர் போய் சசிகலா தலைமையில் போய் ஒரு கூட்டணி அமைக்கிறோம்னு சொன்னால் அதை போல் ஒரு கேலி குத்தும் அவமானமும் வேறு எதுவுமே இல்லை, ரைட்டா? ஏன்னா அவர் வட தமிழகத்தில் மட்டுமில்லை, தமிழ் தேசியத்தினுடைய ஒரு சிறந்த தலைவராக பரிணமித்தவர். இப்போ மகனுடைய முரண்பாட்டின் காரணமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அன்புமணி ஜெயிச்சிடக்கூடாது, பலப்பற்றக்கூடாதுன்னு நேற்று வரைக்கும் என்ன செய்கிறாரு, சின்னத்தை முடக்கிறதுக்கு வழக்கு தொடுத்துக்கிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு அவர் இறங்கி போயிட்டார். இப்பொழுது வன்னியர் சமூக மக்களிடத்தில் யாரிடத்துலையும் அவருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவர் மிகப்பெரிய அளவில் கீழே இறங்கிட்டார், அவர் தன்னுடைய தகுதியை முழுமையாக இழந்து விட்டார். அதனால் அது ஒன்று. அதே போல் சசிகலா அவருடைய என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே எடப்பாடி அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார் அப்படிங்கிற அளவில் மிக வன்மத்தோடும் கோபத்தோடும் மனசுக்குள்ளே வச்சு அடக்கிக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கைப்பற்ற முயற்சி. அதிமுகவை ஒன்றிணைப்போம் தான் சொன்னாங்க. அதான் ஒன்றிணைப்போம் என்பதற்கான வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் ஒன்றிணைப்போம். அதாவது கட்சியை கைப்பற்றுற நோக்கம் தான் அவர்களுக்கு இருந்ததே ஒழிய கட்சியை காப்பாற்றுற நோக்கம் இல்லை. கட்சியை காப்பாற்றுற நோக்கத்தோடு செயல்பட்டவர் தான் எடப்பாடியார் அவர்கள். இப்போ அதனால தான் தினகரன் கூட உள்ளே வந்துட்டாங்க. அப்போ தினகரன் உள்ளே வந்த பின்னால் இந்த அம்மாவுக்கு தாங்க முடியலை, ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ அதனுடைய விளைவாக பணம் கையில் இருக்குது, நம்மளால் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா ஜெயலலிதாவுக்கு பின்னால் இருந்து அத்தனை அதிகாரத்தையும் செலுத்தி கொண்டிருந்தவர்கள், மிகப்பெரிய அளவில் யார் நம்மளை கேட்க முடியாத அளவுக்கு கட்டற்ற அதிகாரத்தோடு செயல்பட்டவங்க. அவங்களுக்கு இப்போ அதிகாரம் இல்லாதனால அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. அப்போ அந்த ஒரு நிலையில் எதையாவது செய்யணும்னு சொல்லி என்ன செய்ய, ராமதாஸை போய் அவங்கள்ட்ட சந்தித்து அவங்கள ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க. ஆனால் 2 பேருடைய நோக்கம் என்ன, அவர் மகனை தோக்கடிக்கணும் நினைக்கிறார், இவர் எடப்பாடி தோக்க நினைக்கிறாங்க. அப்போ 2 பேருடைய நோக்கம் என்ன, திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தால் முடிஞ்சு போச்சு, ஓட்டை பிரித்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்த்தோம்னா அவங்க தோற்றுருவாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் அவங்க தான் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் வேல்முருகன் அப்படி இல்லை. வேல்முருகன் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை குறை சொல்லலை, திமுக ஆட்சியை குறை சொல்லலை, திமுக ஆட்சியிலே இடம்பெறுகின்ற அதிகாரிகளினுடைய சட்டம் தான் நடக்கிறது, அதிகாரிகள் தான் நினைத்தபடி நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எங்களுக்கு எதிரான எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது குற்றச்சாட்டத்தை சொல்கிறார் ஒழிய திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கல. இப்போ அதே மாதிரி திமுக கூட்டணியிலேருந்து வெளிவந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள், அதே மாதிரி அதிமுக கூட்டணியிலேருந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்களும் வெளில வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் தனிச்சு போட்டிடுறாங்க. 2 பேரும் வந்து அவங்க வாக்குகளை பிரிக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இந்த 2 பேரும் தனித்தனியாக பார்க்கணும். இவர் வந்து திமுகவை குறை சொல்லிட்டு ஒரு வெளியே வரல, சரியா? நான் இந்த தேர்தல் நிற்கலைங்கிறாரு. ஆனால் அவர் சில அமைப்புகளை சேர்த்து வச்சு என்ன செய்கிறாங்க, நாங்கள் தனியாக நிற்போங்கிறது மாதிரி சொல்கிறார். அது வந்து அவருக்கு வேல்முருகனை பொறுத்தளவில் பண்ருட்டி, கடலூர், நெய்வேலி இந்த பகுதிகளில் மட்டும்தான் கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர். பாமகலேருந்து வந்தவர், அன்புமணியால் வளர்த்தெடுக்கப்பட்டவர், அதாவது ராமதாஸ் அவரால் வளர்த்தெடுக்கப்பட்டவர். ஆனால் புதிய டாக்டர் அப்படி இல்லை.
அந்த தலைவர் வந்து 40 ஆண்டுகளாக அரசியலில் இருந்து அந்த மக்களுக்கு ஏறத்தாழ 95 கொடியங்குளம் கலவரத்தில் இருந்து அரசியல் படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் வந்து கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தவர். 2 முறை எம்எல்ஏயாக இருந்தவர். எந்த கூட்டணியும் இல்லாமல் தனிச்சு நின்று ஒட்டப்பட்ட எம்எல்ஏ ஆனவர். அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க அவர் அனாமக கூட்டணியில் என்ன செய்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அது தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்தார். அதுதான் ஒரு இணக்கமான போக்கில் இருந்தது. சில நேரத்தில் அதில் விலகி நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தது. இந்த முறை அவரை வந்து நினைச்சிட்டாங்க நம்பிக்கை செய்து விட்டார்கள் என்பது போல் சொல்லுகின்ற பொழுது ஒரு பத்திரிகையாளர் வந்து என்ன செய்கிறாங்க, நேருக்கு நேரம் கேட்குறான், நீங்கள் வந்து திமுகவுடன் காசு வாங்கி கொண்டு அவர்கள் செய்ப்பதற்கு ஓட்டுகளை பிரிப்பதாக சொல்லுகிறான்னு கேட்ட உடனே அவர் வந்து கடுமையாக சாடி விட்டார். நீ எப்படி இந்த கேள்வியை கேட்க போச்சு, நீ அவங்ககிட்ட காசு வாங்கி கொண்டு வந்து யார் இதை உங்களுக்கு கேட்க சொன்னது, யார் சொல்லி நீங்கள் வந்திருக்கிறேன்னு வரலி ரொம்ப கடுமையான விவாதம் வந்து விட்டது. ஏன்னா அந்த கேள்வியை வந்து மற்றவங்ககிட்ட கேட்பான் அவன். அப்போ அந்த துணிச்சல் எப்படி வந்தது யோசிச்சு பாருங்கள். இந்த காலத்தில் கம்யூனிஸ்டுகளை 10 கோடியும் 15 கோடியும் வாங்கி தேர்தல் நிற்கிற அளவுக்கு மிக கேவலமான நிலையை வந்து விட்டார்கள். அப்போ எந்த கட்சி காசு வாங்காத கட்சி, யார் காசு வாங்கி இந்த காலத்தில் தேர்தலை சந்திக்காமல் இருக்கிறா? அத்தனை பேரும் காசு வாங்கி கொண்டு மிக மோசமான நிலையில் தான் நினைச்சாங்க அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமியை மட்டும் பார்த்து நேருக்கு நேராக இப்படி ஒரு கேள்வியை கேட்குறான்னு சொன்னால் அப்போ அவனுடைய மனதில் என்ன இருக்கிறது? அப்போ இவர்களை வந்து அசிங்கப்படுத்துவதும் இவர்களை வந்து ஒரு மோசமான நிலையில் சித்தரிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம் தானே இருக்கிறது. ஏன்னா அவர் கோவப்பட்டதில் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா அவர் ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார், ஒரு சமூகத்துக்காக களமாடியவர், பல சங்கடங்களை சந்தித்தவர், பல வந்து கொலை மிரட்டல்களெல்லாம் பார்த்தவர். இப்படிப்பட்டதெல்லாம் கடந்து வந்து அவர் இன்னைக்கு அரசியலில் ஒரு சர்க்கிள் வந்து விட்டால் உடனே இஷ்டம் போல கேள்வி கேட்கலாமா, அவமதிக்கலாமா? அதனால் வந்து வேல்முருகனையும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் ஒன்றாக பார்ப்பது என்பது பொருத்தமாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. ஓகே, சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.